இன்று வெளிவார அமைச்சர் விஜயதேகரத்துடன் நடந்த சந்திப்பு தொடர்பாக ஒரு தெளிவொன்றை வழங்கலாமா? 2 மாதத்துக்கு முன்னால் முஸ்லீம் சமூகம் குறிப்பாக சிவில் சமூகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உறவை கட்டியெழுப்ப வேண்டும். அதே போல் முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசாங்கம் இந்த அடிப்படையில் அட்ரஸ் பண்ணணும் என்று விவகார அமைச்சரால் எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதை அடிப்படையாக வைத்து முதலாவது மீட்டிங் 2 மாதத்துக்கு முன்னால் நடந்தது. அன்று பேச்சுவார்த்தையில் இது ஒரு மீட்டிங்கில் முடியக்கூடாது, தொடராக நாங்கள் சந்தித்து எங்களோட பிரச்சனைகளையும் அதுக்குடைய ப்ரோக்ரஸையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் என்ற அடிப்படையில் அன்று முடிவெடுக்கப்பட்டது. ஜூன் மாதம் 25ஆம் தேதி மீட்டிங் நடக்கும் என்று. அதே போல் அவர்கள் சொன்னதை போல் இன்றைக்கு அந்த மீட்டிங் நடந்தது. இன்று பல விவகாரங்கள், அது மதரசாக்களுடைய ஆக்டாக இருக்கலாம், அதே போல் மஸ்ஜிதுகள், மூடப்பட்ட மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், ஈச தாக்குதலுக்கு பின்னால் முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக இருக்கலாம், கோவிட் ஜனாசாக்களுடைய இருப்பு சம்பந்தம் விஷயங்களாக இருக்கலாம். இவ்வாறு பல விடயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக எங்களோட யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நர்சிங் அதே போல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு அதில் பெண் மாணவிகளுடைய உடை சம்பந்தமான விஷயமும் பேசப்பட்டுச்சு. ஜனாசா அடக்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய சில அசௌகரியமான விடயங்களும் பேசப்பட்டுச்சு. எல்லாமே குறிப்பிடப்பட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மீட்டிங் தொடர்றதாகவும், அதுக்கிடையில் சம்பந்தமாக பார்க்குறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அந்த கமிட்டி தொடர்பாக இருக்கிற அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. இன்று பல சிவில் அமைப்பு சார்ந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக நமக்கு ஹைறுகளை நலவுகளை நசீபாக்கணும். அமைச்சரோடு சேர்ந்து எங்களோட டிப்யூட்டி ஸ்பீக்கர் ரிஜு சாலி இருந்தார். அதே போல் எங்களோட டிப்யூட்டி மினிஸ்டர் ஷேக் முனீர் முனஃபர் இருந்தார். அதே நேரத்தில் மத விவகார அமைச்சராக இருந்த சுனில் செனவி அமைச்சர் இருந்தார். அதோடு கடைசியாக எங்களோட குருநாகல மாவட்டத்தை சேர்ந்த அஸ்லம் எம்பியும் கலந்து கொண்டார். இன்னும் அமைச்சோடு சேர்ந்த அவங்களோட செக்ரட்டரிமாரும் இருந்தாங்க. எங்களோட சிவில் அமைப்புகளும் கலந்து கொண்டாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.